ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எலும்பு மூன்றாவது பாகம். அந்த எலும்பு மருத்துவர் சொன்ன சில விவரங்களையும் இந்த பகுதியில் பார்க்கலாம். வெளிப்புற செயல்பாடுகளை முறையாக செய்வது. ஏனெனில் சூரிய ஒளியில் யூவி கதிர்களின் கீழ் வெளிப்படுவது தோலில் உள்ள கொழுப்பை வைட்டமின் டியாக மாற்றுகின்றது. குடல் கால்சியம் உறிஞ்சுதலை ஊக்குவிப்பது, நன்மை பயக்கும் மற்றும் ஆஸ்டியோபிளாஸ்ட் செயல்பாடுகள் ஆஸ்டியோபோரோசிஸை தாமதப்படுத்தும் விளைவை கொண்டுள்ளது. வழுக்கும் குளியலறை தளங்களில் கவனம் மிக செலுத்துங்கள். படிக்கட்டுகளில் ஏறும்போது கைப்பிடிகளை பயன்படுத்துங்கள். விழாதீர்கள், அனைவரும் கவனமாக இருங்கள். வயதானவர்கள் வழுக்கும் மற்றும் விழும் பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள கவனம் செலுத்த வேண்டும். ஒரு வீழ்ச்சி 10 வருட வாழ்க்கையை இழக்க நேரிடும். ஏனென்றால் அனைத்து எலும்புகளும் தசைகளும் சேதமடைந்துள்ளன. எனவே கவனமாக இருக்க வேண்டும். அதிக நேரம் நிற்பதை தவிர்க்க வேண்டும். இந்த செய்தியை நீண்டதாக கூட சிலருக்கு தெரியலாம். ஆனால் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் முதியவர்களை பராமரிப்பவர்களுக்கும் இது பொருத்தமாகவே இருக்கும். டாக்டர் ஷூடல் ஷா எலும்பியல் நிபுணர் மற்றும் மூட்டு நிபுணர் இந்த விவரங்களை எல்லாம் சொன்னதாக அவர் எனக்கு சொன்னார். இதையெல்லாம் கேட்கின்ற பொழுது மிகவும் மூத்தவர்களுக்கு, அதாவது முதியோர்களுக்கு, சீனியர் சிட்டிசன்களுக்கு பயனுள்ளதாகவே இருப்பதாக தோன்றுகிறது. ஆகவே வயதானவர்கள் மேற்கொண்ட செயல்களில் கவனம் செலுத்தி தங்களுடைய எஞ்சிய வாழ்நாட்களை அதிக துன்பத்திற்கு ஆளாக்கி கொள்ளாமல் முடிந்தவரை கவனமாக இருந்து தங்கள் வாழ்க்கையை நல்ல வழியில் வாழ்வதற்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு அதிக தொந்தரவுகளை கொடுக்காமல் இருப்பதற்கும் இவை போன்ற கருத்துக்கள், இந்த மாதிரியான விவரங்கள் நிச்சயம் பொருத்தமாக இருக்கும். ஆகவே முதியோர்கள் மேற்சொன்ன விவரங்களையெல்லாம் மனதில் கொண்டு நிச்சயமாக கடைபிடித்து வந்தால் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தோ அல்லது உடம்பு உபாதைகளோ நிச்சயமாக ஏற்படாது. இதைவிட முக்கியமானது, தன்னை சார்ந்தவர்களுக்கு, அதாவது மனைவி, பிள்ளைகள், பெண்கள் ஆகியவர்களுக்கு அதிக துன்பம் வராமல் அவர்களும் நம்மை நேசிப்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே. நன்றி, வணக்கம்.